எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோவை போட முடியாத சூழ்நிலை. அதனால் இன்றைக்கி தான் நான் வீடியோவை போடலான்னு சொல்லி இன்றைக்கி தான் ஒரு குருமா வச்சுருக்கேன். தக்காளி குருமாங்க. இது ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் சட்டி வச்சுக்கலாங்க. தவா சட்டி வச்சாச்சு. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை தழை தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் தான் இந்த வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் நல்லா வாயில் கடி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வணங்கட்டும், கொஞ்சம் கலர் மாறட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறுது பாருங்கள். பூண்டு வருங்க, ஒரு 5-6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்தியாச்சு. பொடியாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். தட்டி கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து தக்காளி தான் 4லேருந்து ஒரு 5 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சைஸ் வந்து சிறுசாக இருக்கிறதுனால 4லேருந்து 5 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளியே போதுமானதாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூன், அடுத்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிருச்சுங்க. பாதி அளவு எடுத்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன். பாதி அளவு அப்படியே சட்டியிலே இருக்குது. உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். ஒரு 4 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு தாங்க, ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு கலக்கிக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒன்று சேர்ந்து வராப்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், அரைச்சி வச்ச இந்த மசாலா இருக்குது பாருங்கள், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாங்க. ரொம்ப வேகமாக வச்சா அந்த கொதி வந்தால் டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. கொஞ்சம் சிம்லேயே பொறுமையாக கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். கலர் நல்லா மாறி வந்துடும் பாருங்கள். கலர் எந்த அளவுக்கு மாறி வந்துருச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு இது அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி குருமா இது ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி குழம்புன்னு இது சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு போடாமல் இருந்தால் இது தக்காளி குழம்பு. உருளைக்கிழங்கு போடுறதுனால இது குருமா மாதிரி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை